மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க வேதகால முறையில் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மாத பலன்கள் சொல்கிறதுன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாத பலன்கள் சொல்கிறாங்க. ஏன்னா மாத பலன்கள் சொல்கிறதுக்கு இப்படி தான் சொல்லணுன்ற வரைமுறை கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு சுய ஜாதகம் நம்ம பார்க்கணும்னா அந்த சுய ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன தசை, அவங்களுடைய கிரக அமைப்புகள் பிறக்கும்போது எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன சாரம் நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இவ்வளோ விஷயம் வேணும். மாத பலன்கள் அப்படின்றது மாதம் பிறந்த அந்த தருணத்தை வச்சு பலன் சொல்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. அந்த கிரக அமைப்புகள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அதை வச்சு பலன்கள் சொல்கிறதும் ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் வேதகால முறையில் பலன்கள் எப்படி சொல்லப்பட்டதுன்னா, மாத கிரகம் அப்படின்றது சூரிய பகவான் மட்டும்தானுங்க. வேறு எந்த கிரகத்தையும் நம்ம மாத கிரகம்னு சொல்ல மாட்டோம். சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரு, எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு, அதை கொண்டு சொல்லக்கூடியது தான் வேதகால முறைப்படி மாத பலன்கள். ஜனவரி மாதம் பிறக்கப்படக்கூடியது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்கப்படுது. அதுபோக பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கப்படுதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது மிதுன ராசிக்கு மட்டுமே சூரிய பகவான் தகிரிய ஸ்தானாதிபதியாக வருவார். வேறு யாருக்குமே அந்த மாதிரி பிராப்தம் இல்லை. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே. மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி, 3வது பாத்தியத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ சகோதர ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் சூரிய பகவான் தான். தகிரிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் சூரிய பகவான் தான். சூரிய பகவான் மிதுன ராசிக்கு 7வது பாத்தியம், 7வது பாவகம் சொல்லக்கூடிய கலசர ஸ்தானத்தில் கலசரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 356 டிகிரியில் இருந்து மிதுன ராசியை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை சூரிய பகவான் பூராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தான் இருப்பார். இதனால் 2 அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது, 2 யோகங்கள் வரப்போகுது மிதுன ராசி நண்பர்களுக்கு. முதல் யோகம் என்ன அப்படின்னா, ஒரு செயல் செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமான 2 மனசு இருக்கும் பாருங்க. பொதுவாக மிதுன ராசி நண்பர்கள் அந்த மாதிரி நண்பர்கள் கிடையவே கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சு போட்டு தானுங்க மறு வேலை பார்ப்பாங்க. கடந்த 1 வருட காலமாக குரு பகவான் 12வது பாவகத்தில் வந்ததும் அதுக்கு முன்னுக்கு ஒரு 6 மாதம், இந்த 1 வருட காலமாக காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காதுங்க, சாயந்தரம் எடுக்கக்கூடிய முடிவு காலையில் இருக்காதுங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி. உழைப்பு இருந்திருக்குமே தவிர, உழைப்பு இருந்துக்கிட்டு இருக்குமே தவிர உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்குதுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த காணொலியை பார்க்கணுன்ற அவசியம் இருந்திருக்காது. அப்போது தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் தகிரிய ஸ்தானாதிபதி செல்வந்தன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் ஏறி நம்ம ராசியை பார்ப்பதால் யோசனைகள் இருக்காது. ஒரு வேலை செய்யணுமா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. யாருக்கிட்டையும் சந்தேகம் கேட்க மாட்டீங்க. உங்ககிட்ட மற்றவங்க சந்தேகம் கேட்டு தான் பழக்கம். நீங்கள் ஒருத்தருக்கு வழியை காட்டி தான் பழக்கம். நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் வழியை கேட்டு பழக்கமே கிடையாது. ஏதோ ஒரு கிரகம் இந்த 1 வருட காலமாக பின்னுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அந்த மாதிரி சங்கடங்கள் நீங்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி ஏற்படும். 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1லிருந்து 10க்குள்ளார இந்த மாற்றம் மிதுன ராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக அனுபவிக்கலாம். 2வது, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணத்தை தடைகள் இருக்குங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நண்பர்களுக்கு இது சிறப்பான ஒரு தருணம். திருமண ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். திருமண ஸ்தானாதிபதி மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி குரு தானுங்க. அந்த குரு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் ஐன சுகஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல
தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய சாரம் வாங்கி 12வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சுக்கிர பகவான், அதாவது குரு பகவான்றது தேவகுரு நம்ம சொல்லுவோம், அசுரகுருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாரு. அசுரகுருவுடைய சாரத்தில் சூரிய பகவான், அதுதான் கலசரக்காரகன், சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். வரக்கூடிய ஜனவரி மாதம் 2025வது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்க போகுது. மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கப்படுது. மன வாழ்க்கை ஆனவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மன வாழ்க்கை ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, சார் கல்யாணமே நடக்கலை சார், அப்புறம் என்னத்துக்கு சார் சிக்கல் அப்படின்னா, கல்யாணம் நடக்காமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? இந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீக்கிவிடும். போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி. காலஸ்திரியிலிருந்து திருமணஞ்சேரியிலிருந்து திருநாகேஸ்வரிலிருந்து எல்லா திருத்தலத்துக்கும் போயிட்டு வந்துட்டேனுங்க. 9 கிரகங்களுடைய திருத்தலத்துக்கும் போயிட்டு வந்துட்டேனுங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் எங்கிட்டு கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் நிறுத்திவிடும். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நான் உங்கள் கண்ணில் படுவேன் நீங்கள் நினைக்கவே இல்லை, கரெக்டாக உங்கள் கண்ணில் பட்டுவிட்டேனுங்க. உங்கள் கண்ணில் பட்ட நானும் இந்த வார்த்தை நான் சொல்லுவேன் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த சொல்லியிருக்கிறேனுங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வீடு வாசலை வாங்கணும்னு கை நிறைய காசு பணம் வச்சுருந்த காலகட்டத்தில் அவரால் வீடு வாசல் வாங்கவே முடியாது. கையில் 4 காசு கிடையாது, ஆனால் அந்த நேரத்தில் வீடு வாசல் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நடைமுறையில் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். கை நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாதவங்களை நம்ம பார்த்துருக்கோம். காசு பணமே இல்லாத கடனை வாங்கி கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் தான் நமக்கு முக்கியமே தவிர பொருளாதாரம்ன்றது 2வது பட்சம். அதனால் மிதுனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன வாழ்க்கை ஏற்படுறதுக்கான நேர காலங்களும் இது. மன வாழ்க்கை நடந்து கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினைகள் ஏற்பட்டு இருக்கிற நண்பர்கள் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துக்குள்ளார பலவிதமான சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, அந்த சங்கடங்கள் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி சார், 10ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வரை உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம், அதாவது விநாயகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. முதல் கடவுள் விநாயகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ சூரிய பகவான் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை சூரிய பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். 10லிருந்து 14 வரைக்கும். கூட பிறந்த பிறப்பு, அண்ணங்கிட்ட பேசி 2 வருஷம் ஆகுதுங்க, தம்பிக்கிட்ட பேசி 4 வருஷம் ஆகுதுங்க, தங்கைக்கிட்ட பேசி 2 வருஷம் ஆகுதுங்க, கூட பிறந்த பிறப்புகளுக்குள்ள சங்கடங்கள் இருக்குதுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் சரி செஞ்சுக்கிடலாங்க. மறுபடியும் நம்ம பிறக்க போகிறது இல்லைங்க, மறுபடியும் ஒன்றா பிறக்க போகிறதில்ல, வளர போகிறதில்ல, வாழ போகிறதில்லை. அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, தகரியஸ்தானாதிபதி சுய நட்சத்திரத்தில் இருந்து திருமணஸ்தானம் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த சங்கடங்கள் சரி செஞ்சுக்கிடலாம். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்துக்கு 14ஆம் தேதி சூரிய பகவான் வருவார். ஜனவரி 14ஆம் தேதிங்க. இந்த மாதத்துடைய 2வது கிரக பயிற்சி, ஜனவரி மாதத்துடைய 2வது கிரக பயிற்சி. இதில் இன்னொரு அதிர்ஷ்டம் இருக்குது. அது என்ன அதிர்ஷ்டம்னா, ஜனவரி 4ஆம் தேதி, ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மூலம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுமான் அவதரித்த நட்சத்திரம். மூலம் நட்சத்திரம் கேதுவடி நட்சத்திரம், அது மனசில் வச்சுக்கிடுங்க. அப்போ கேதுவடி நட்சத்திரத்தில் சூரிய பகவானோட சேர புதன் வருவார். அதாவது மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வருவார். அப்போது சூரியனும் புதனும் ஒரே பாவகத்தில், குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் புதன் ஆதித்ய யோகமாக வருவாங்க. எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா
ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள். அப்போ புதன் யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்குரிய கிரகமே புதன் தான். அது மட்டும் இல்லை, மிதுன ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தான அதிபதியும் புதன் தான். அது மட்டும் இல்லை, அந்த புதன் யாருடைய சாரத்தில் வருவார், குருவுடைய வீட்டுக்கு வராருன்றது ஒரு புறம் இருக்கட்டும், யாருடைய சாரத்துக்கு வராரு அப்படின்னா கேது பகவானுடைய சாரத்துக்கு. அந்த கேது பகவானுக்கு யார் வீடு கொடுத்துருக்குறாங்கன்னா புதன் தான். கண்ணியில் தானே கேது இருப்பார். புதனுடைய வீட்டை குரு பார்ப்பார், குருவுடைய வீட்டில் புதன் உட்காருவார். இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். அப்போ மிதுன ராசி நண்பர்களுக்கு புதனாதித்ய யோகம் இருக்கிறதுனால சுய தொழில் செய்யறதுக்கான சூழலை ஏற்படுத்தும், வெளிநாடு போகிறதுக்கான சூழலை ஏற்படுத்தும், வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும், வேலையில் மாற்றங்கள், பதவி உயர்வாக இருந்தாலும் சரி, இருக்கிற வேலையை தூக்கி வீசாட்டி போட்டு வேறு கம்பெனிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு ஒரு நிறுவனத்தில் ஒரு 5000 பேர் 6000 பேர் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்துட்டு இருப்பீங்க. வேண்டாம் விருப்பம் ஒரு வழி இல்லாமல் செய்துட்டு இருப்பீங்க. அது அங்கேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் வந்தால் போயிடலாம். ஆனால் இருக்கிற வேலையை விட்டு போனால் வேலை கிடைக்காம போயிடுமேன்ற பயத்துலையும் எத்தனையோ பேர் அதே இடத்துல கமிட்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை 100% இடமாற்றங்கள் பண்ணணுமா, வேலை மாற்றங்கள் பண்ணணுமா, செய்யுங்க, தப்பே வராது. அதாவது பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க கிணத்து தண்ணி மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு லாக்கி விட மாட்டீங்க. ஆற்று தண்ணி மாதிரி போய்கிட்டே இருக்கணுங்க. எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சரியாயிடுச்சுன்னா அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க, ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வண்டி வாங்கிடுவாங்க. வண்டி வாங்கினா அவங்களுடைய ஆசை பூர்த்தி ஆகாது. அடுத்தது என்ன, இன்னொரு செயல் செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த செயல் செஞ்சு விடுவாங்க. செஞ்சதில் பிறகு அத்தோடு உட்காருவாங்களா? கண்டிப்பாக உட்கார மாட்டாங்க. அடுத்தது என்ன? மிதுன ராசி நண்பர்களாக இருந்தால் நீங்கள் மனசொட்டு சொல்லுங்கள், உங்களுடைய ஆசை பூர்த்தி ஆகுது, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்ட்டு நிச்சயமாக முடியாது. அடுத்தது போயிட்டே இருப்பாங்க. ஆணாக நீங்கள் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மாதத்துக்கு 40,000 ரூபாய் கமிட்மெண்ட் அப்படின்னா 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 60,000 ரூபாய் கமிட்மெண்ட் வச்சுக்குவீங்க. 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு கமிட்மெண்ட் வச்சுக்கிடுவீங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே மிதுன ராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய குணமும் இதுதானுங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். புதனாதித்ய யோகம் ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பலவிதமான மாற்றத்தை தரக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ ஓடிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு வளர முடியுமோ வளர்ந்துடுங்க. சரி, 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அதே உத்திராட நட்சத்திரம் தான் 8வது பாவகத்தில் சூரிய பகவான் மறைவார். 8வது பாவகத்துக்கு மறைகிறார் அப்படின்னா தனகாரகனுடைய பார்வை வாங்குவார். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைந்து தனகாரகனுடைய பார்வை வாங்குறாரு அப்படின்னா அவர் யாருடைய சாரம் வாங்கியிருப்பார்? உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதத்தில் இருப்பார். இதனால் கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து வச்சுக்காதீங்க. வாங்கினா கட்டிப்பிடுவீங்க, கொடுத்தா வாங்க முடியாது. ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை உசுரே போகுதுனாலும் யாருக்காவது காசு பணம் கடன் கொடுத்து விட்டோம்னா ஜோலி முடிச்சு போச்சு. ஏன்டா கொடுத்தோம், எதுக்கடா கொடுத்தோன்ற அளவுக்கு ஆகி போயிடும். அதனால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது அந்த நேரத்தில் அது சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. அதுபோக 8வது பாவகத்தில் தகிரியஸ்தானாதிபதி போய் மறைஞ்சி பகையாயிடுவார். அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்துடும். முதல்ல சாதகமாக இருக்குன்னு சொன்னேன், பின்னுக்கு அதே பாதகமாக இருக்குன்னு சொல்கிறேனுங்க. அதனால் கூட பிறந்த பிறப்பு அந்த அவங்கக்கிட்ட ஏதாவது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்கனாலும் சிக்கல் வரும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் கொடுத்துரும். இந்த 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை
ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடலாமா, ஏமாந்து போயிடுவீங்க. லாட்ரி கேட்டில் ஏதாவது வாங்கலாமா, ஏமாந்து போயிடுவீங்க. மறுபடியும் புதன் மாறுற வரைக்கும் 24ஆம் தேதி, ஜனவரி 24ஆம் தேதி 23 வரைக்கும் உங்களுக்கு கெட்ட நேரம். 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியில் 23 தேதி வரைக்கும் உங்களுக்கு கெட்ட நேரம் தானுங்க. உங்களுக்கு சாதகமான நேரமெல்லாம் சொல்ல மாட்டேனுங்க. உங்களுக்கு எத்தனை நாள் வரும், அதில் ஒரு 6, இதில் ஒரு 3, ஒரு 7 நாள் உங்களுக்கு நேர காலங்கள் சரியில்லை. ஜனவரி மாதத்தில் 24ஆம் தேதி இந்த புதன் இருக்கார் இல்லைங்களா, உங்களுடைய ராசியாதிபதி, அந்த புதன் அவரும் சூரிய பகவான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார், மகரத்துக்கு வந்துடுவார் 24ஆம் தேதி. அப்போது இந்த புதனும் சூரியனும் 2 முறை இந்த மாதத்தில் இணைகிறாங்க. இந்த புதனை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகம் சொல்லக்கூடிய இடத்த பார்ப்பார். குரு யாரை பார்க்குறாங்கன்னா சூரியனையும் புதனையும் பார்ப்பார். சூரியன் புதன் உங்களுக்கு 2 இடத்துல புதனாதித்ய யோகம். ஃபஸ்ட்டு 7ல் புதனாதித்ய யோகம், 2வது 8ல் புதனாதித்ய யோகம். அப்போ அந்த புதனாதித்ய யோகம் குரு பார்வைப்பட்டு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாங்க. அப்போது 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், பண ரீதியாக இருக்கிற விஷயம், பொருளாதார ரீதியாக இருக்கிற விஷயம், இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு அந்த சூரிய பகவான் யாருடைய சாரம் வாங்கியிருப்பார் அப்படின்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தில் வந்துவார். அதாவது மகரத்தில் முதல் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானது. சூரிய பகவானுடைய நட்சத்திரம், சூரிய பகவான் எப்போ தொடக்கம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்திலையும், 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை உத்திராடம் நட்சத்திரம் 3 பாதத்திலையும், 23 தேதிக்கு மேலே திருவோணம் நட்சத்திரத்தில் வந்துடுறார் சூரிய பகவான். திருவோணம் நட்சத்திரம்ன்றது மிதுன ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி. தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தகரியஸ்தானாதிபதி வந்து தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழலால் உங்களுக்கு இந்த நேரத்தில் பணப்பிரச்சனை நீங்கிறது, கடன் பிரச்சனை நீங்கிறது, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது முழுக்க சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடமும் வாங்கக்கூடிய சாரமும் அதை கொண்டு மட்டுமே உங்களுக்கு பலன் சொல்லியிருக்க. எந்த கிரகத்தையும் பெருசான எடுத்துக்கிடல. வேதகால முறையிலே நம்ம முன்னோர்கள் ஜோதிட பலன்கள், மாத பலன்கள் இப்படி தான் சொன்னாங்க. இந்த பலன்கள் 100% உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படி இருந்ததுன்றது மாத கடைசியில் எனக்கு சொல்லுங்கள். இப்போவும் சொல்கிறேன், நான் யாருடைய சுய ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லலை, கோட்சார கிரக அமைப்புகள் தான் சொல்லியிருக்கிறேனுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி நேரகாலங்கள் இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஆனாலும் கோட்சார பலன்கள் 85% சாதகமாக இருக்குது. 1% 2% இல்லை, 85% சாதகமாக இருக்குது. சரியா? சரி நண்பர்களே, இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான பதிவாக இருக்கும், பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.